இனிய காலை வணக்கம். நான் உங்கள் வடிவேலன். நம்ம இன்னைக்கு 16 வகையான செல்வங்கள்ல கடைசி செல்வமான இறை அருள் அப்படிங்கிற செல்வத்தை பற்றி பார்க்க போகிறோம். சார், இறை அருள் அப்படின்னா என்னங்க? இறைவனுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இறை அருள் செல்வம் அப்படின்னு சொல்கிறோம். இறை அருள் செல்வத்தை எப்படி டிஃபைன் பண்ணுறது? இதுதான் இப்படித்தான் இந்த ரூட் காஸ்ட் அப்படிங்கிறத எப்படி இதை சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா எல்லாத்துக்கும் டிஃபைன் பண்ண முடியும். படிப்பு செல்வத்துக்கு டிஃபைன் பண்ண முடியும், அறிவுக்கு டிஃபைன் பண்ண முடியும், துணிச்சலுக்கு டிஃபைன் பண்ண முடியும், நோய் இல்லாத வாழ்வுக்கு டிஃபைன் பண்ண முடியும். ஆனால் இந்த இறை அருள் அப்படிங்கிற செல்வத்தை டிஃபைனே பண்ண முடியாதுங்க. ஏன்னா இது நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டு, பிரபஞ்ச சக்திக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய மிக மிக மிகப்பெரிய ஒரு சக்தி. இப்போது இது செஞ்சால் இது கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இந்த இறை அருள் சக்தி இல்லைங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப ஆழமாக இருக்குது, ரொம்ப அகண்டு இருக்குது. இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ, பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒன்றே ஒன்று தான், கர்ம வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இதுதான் அதோடைய ரூட் காஸ்ட்டுங்க. இது 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 வழியாக போனால் இறையருள் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அந்த இறையருள் இருந்துருச்சு அப்படின்னா, ஒருத்தருக்கு இறைவனுடைய அருள் மட்டும் கிடச்சிருச்சுன்னா, இந்த 15 வகையான செல்வங்கள் அவருக்கு குமிஞ்சாலும் அவர் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்காதுங்க. இறைவனோட அருள் மட்டும் இருந்தால் மட்டும் போதுங்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அதோட சக்தி, அதோடைய அந்த பிரம்மாண்டம், அது வார்த்தைகளால் என்னால் இப்போ இதை பற்றியே என்னால் பேச முடியல. ஏன்னா அதை அதை என்னால் டிஃபைன் பண்ண முடியல. அதை என்னால் உங்களுக்கு அது எப்படி இருக்குங்கிறத என்னால் அதை சொல்ல முடியல. சார், இந்த இறைசக்தி அப்படிங்கிறது நம்ம நடந்துக்கிறது தான் சார் இருக்குது. அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாமல், நம்பிக்கையாக, நாணயமாக, ஒரு ஆன்மீக வழியில் நம்ம ஒரு நல்ல வினைகளை நம்ம செஞ்சோம்னாவே போதும். நம்மளுடைய கர்மா இப்போது விதை விதைத்தவன் விதை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை தான் அறுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயமும் நமக்கு நல்லதை திருப்பி கொடுக்குங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு கெட்ட விஷயம் நமக்கு கண்டிப்பாக கெட்டதை திருப்பி கொடுக்கும். இப்போ நீங்கள் நல்ல விஷயங்களே செஞ்சுட்டு வர்றோம் அப்படிங்கிறப்போ நமக்கு நடக்கிறதும் நல்ல விஷயங்களாகவே நடக்கும். இந்த கர்ம வினை அப்படிங்கிறது தான் நம்ம இறை அருளை போய் சேரக்கூடிய ஒரு உன்னதமான பாதையாக இருக்குதுங்க. ஸோ கர்மா அப்படிங்கிறது இருக்குதுங்க இருக்குதுங்க இருக்குதுங்க. ஸோ ஒருத்தர் நம்ம கணக்கு எழுதிக்கிட்டே இருக்காங்க. நம்ம செய்யக்கூடிய நல்லதையும் எழுதுகிறாங்க, நம்ம செய்கிற கெட்டதையும் ஒரு ஆள் எழுதிக்கிட்டே இருக்குது. ஒரு ஆள் மேலேருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், எங்கே துரோகம் பண்ணுறோம், எங்கே நம்பிக்கை துரோகம் பண்ணுறோம், எந்த இடத்துக்கு நம்ம அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறோம், எந்த இடத்துக்கு நம்ம பொய் பேசுகிறோம், எங்கே நம்ம தவறாக நடந்துக்கிறோம். இது அத்தனையும் ஒரு கணக்கு ஒருத்தர் மேலே எழுதிக்கிட்டே இருக்கார். அதுக்குண்டான வட்டி முதலும் நமக்கு கிடைச்சே ஆகும், அதுவும் நம்மளுடைய காலத்துக்குள்ளே. அதை மட்டும் உணர்ந்தால் போதும் சார். நல்லது மட்டுமே செஞ்சால் போதும். நல்ல கணக்கு எழுதப்படும். நல்ல கணக்கு மூலமாக நல்ல வட்டி சேரும். இதுதான் இறை அருள் நம்ம போய் அடையக்கூடிய வழி. பட் இறை அருள்ங்கிறது ரொம்ப பிரமாண்டம், ரொம்ப 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 பிரமாண்டம். அது ஒருத்தருக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அவரை தெய்வமாக வழிபடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வாழ்வு மனித பிறவிக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. இன்றையுடன் 16 வகையான செல்வங்கள் பற்றி நம்ம முடிச்சிருக்கோம். நாளை வேறொரு டாப்பிக்கில் பேசலாம். நன்றி, வணக்கம்.